பைரவா. கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. எத்தனை பேர் நம்ம மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட வயதாயிட்டா மனக்கட்டுப்பாட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாயக்குறை, நாக்கக்குறை, சுவையை குறைம்பாங்க. மனக்கட்டுப்பாடு எல்லா விதத்துலேயும் மனக்கட்டுப்பாடு இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் யூனிக்காக ஏதோ ஒரு நிலையில் அவன் ஜெயிச்சு போயிட்டு இருப்பான். மனக்கட்டுப்பாடு நமக்கு இருக்கிறதே இல்லை. சாப்பாட்டு விஷயத்தில் சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயதாச்சுன்னா 50 வயதுக்கு மேலே ஆச்சுன்னா ஃபுட்டில் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லுவோம். யார் எத்தனை பேர் கண்ட்ரோல் இருக்கிறோம்? கட்டுப்பாடோடு இருக்கிறோம். கண்ட்ரோலுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, கட்டுப்பாடுங்கிற தமிழ், அவ்வளோதான் வித்தியாசம். மனக்கட்டுப்பாடுங்கிறது சுய ஒழுக்கம்னு சொல்கிறோம். சில பேர்த்துக்கெல்லாம் ஆகாரத்தில் மட்டும் கிடையாது, ஒரு வாகனத்தில் எடுத்தாங்கன்னாவே சர்ன்னு போவாங்க. ஒரு கட்டுப்பாடோடு இருக்க மாட்டாங்க. கட்டுப்பாடுங்கிற வார்த்தை ரொம்ப நல்ல டீப்பாக திங்க் பண்ணால் பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும். நம்மளை நாம் கட்டுப்படுத்திக்கிறதில்ல, அடுத்தவங்க சொன்னாலும் நம்ம கேட்குறதில்ல, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லை. இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காலம் கம்ப்யூட்டர் காலம்னு சொல்கிறோம். நம்ம எங்கே ஒழுக்கமாக இருக்கோம்? எங்கே கட்டுப்பாடோடு இருக்கோம்? உன்னை நீ கட்டுப்பட்டு பார், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பார். வாழ்க்கையில் எதுவுமே நம்ம தோற்க மாட்டோம். ஒரு செல்ஃபாக ஒரு கட்டுப்பாடு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, ஒரு செல்ஃப் எனர்ஜி மைண்டுக்கு வச்சுட்டு செயல்படுத்தணும்னா, வாழ்க்கையை அடியெடுத்து வச்சோம்னா அந்த கட்டுப்பாடுங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். நம்மளை நாம் நேசிக்கணும், நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கணும். அந்த அழகுங்கிறது எதுக்காக நம்ம படுத்துகிறோம்? நம்மளை நல்ல விதமாக காமிக்கிறதுக்காக படுத்துகிறோம். ஒரு ஆகாரத்துலேயே, உணவுலேயே நம்ம கட்டுப்பாடுங்கிறது ஃபஸ்ட்டு செயல்பாடு இருக்கணும். ஒரு வாகனம் ஓட்டுறதுலேயும் கட்டுப்பாடோடு இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது வார்த்தைகளை கட்டுப்பாடோடு பேசணும். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு பிரேக்குன்னு சொல்கிறோம். உன்னை நீ கட்டுப்பட்டு பாரு, வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். ஓம் பைரவாய நமக.